நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். கும்பராசி. கும்பராசிக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், கும்பராசிக்கு ராசியில் ராகு இருந்தாலுமே கூட சூரியன் ராகு தொடர்பு. நிறைய கும்பராசி என்பர்கள் வெளி மாநிலங்கள் அல்லது அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி, ஆன்சைட் ஜாபு, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கும்பராசியில் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்யக்கூடியவங்க, வீட்டை விட்டு வெளியில் தங்கி தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீண்ட நாள் மன உளைச்சலுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய தருணம். கும்பராசி என்பவர்கள் யாரெல்லாம் நீங்கள் ஒரு இடமாகவும் குடும்பம் ஒரு இடமாகவும் இருக்கோ,
அல்லது நான் வெளியூரில் இருக்கிற சாமி, ஃபேமிலி இங்கே தான் இருக்குது, இல்லை வெளிநாடுகளில் இருக்கும், இங்கே தான் இருக்குது குடும்பம். வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது. நான் வரும்போது இந்த கம்பெனி ஜீரோவில் இருந்தது சாமி, 18 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன், நான் தான் இந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இன்றைக்கி நம்மளையே வேணாங்கிறாங்க. வேணான்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, நம்மளை சும்மா அனுப்பாமல் நம்ம மீது ஒரு பழியை சுமத்தி அனுப்புகிறாங்க. ஒரு வம்பு வழக்கு, ஒரு கேஸு உள்ளே போயாச்சுன்னா, கேஸ் போட்டாங்கன்னா நம்ம உள்ளே போகிற மாதிரி எப்படியாவது வாராகி தான் சாமி காப்பாற்றணும், அம்மா தான் காப்பாற்றணும். அப்போ கடுமையான சூழ்நிலைகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பணம், நான் செய்யவே இல்லை சாமி ஆனால் என் பேரில் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான கடுமையான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், குடும்ப கஷ்டங்களாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளாக இருந்தாலும், வேலை பிரச்சனைகளாக இருந்தாலும், பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும், அது இந்த மாதம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எடுங்க, உங்கள் ஜாதகத்தை எடுங்க, பார்த்துருவோம் வாங்க. உங்கள் ஜாதகத்தை எடுங்க சார், என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம் அதை. அப்போ தொழில் பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது, எதிரிகளால் வரக்கூடிய கண் திருஷ்டிகளால் வரக்கூடிய பிரச்சனை, செய்வினை கோளாறுகள். அப்போ இதெல்லாம் கூட இருக்குமே. ஆனால் இதனால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். நிறைய ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டது, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சாமி எங்களுது. 10 தொழில் செய்வோம், 10 விஷயம் செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருந்தோம். திடீர்னு அது யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரில, ஒன்று ஒன்றா அப்படி ஸ்டாப் ஆகிட்டே வந்துச்சு. எல்லா வருமானமும் கட் ஆகிடுச்சு, கடன் அதிகமாகிடுச்சு, என்னால் இப்போ திருப்பி கொடுக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க சாமி. அப்போ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள் எல்லாம் குறையும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி, ராசியாதிபதி, கும்பராசி, கும்ப லக்னம், லக்னாதிபதி 2ல். அதே போல் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அரசு அதிகாரிகளுக்கு அற்புதமான தருணம். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களா, ஏதேனும் பிரச்சனையா, பொதுப்பணித்துறையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஆஃபீஸாக, ஊராட்சி துறையாக இருக்கலாம், ஊராட்சி தலைவர்களாக இருக்கலாம், பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது மேயராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ கும்பராசியாக இருந்து ஏதேனும் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், எதிர்பாராத சில பிரச்சனைகள், சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட சாமி, நான் இப்படி மாட்டுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு நான் நினச்சி பார்க்கலைங்க சாமி அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த குரு சூரியன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அதே போல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் சினிமா துறையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களாக இருந்தாலும், அரசாங்கத்தாலோ அல்லது எதிரிகளாலோ உங்களுக்கு இருந்து வரக்கூடியது ஏற்பட்ட திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் இதை நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்கள். இதெல்லாம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எடுங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துருவோம், அதுக்குரிய வழிபாடுகளை செய்வோம். ஜெயிப்பது உறுதி. நல்ல நேரம் தொடங்கியது. சூரியன் இருக்காரு, நல்ல அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, பவர் கிடைச்சிருக்கு, அற்புதமான பவர் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை என்பது புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் கும்பராசி அன்பர்களே. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், குடும்பத்தில் அதிகாரம்,
நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தில் அதிகாரம், குடும்பத்தில் ஒரு நல்ல பேர், பெருமை, பேர், புகழ், வருமானம், தலைமை பொறுப்பு, பொறுப்புகள் உங்களை தேடி வரும், பதவிகள் உங்களை தேடி வரும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. சிறப்பான யோகம். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மாணவ மாணவிகள் பரீட்சைகளை வெற்றி பெறுவது நிச்சயம். 2 முறையாக எழுதுகிறாங்க, 3 முறையாக எழுதுகிறாங்க, இன்னும் பரீட்சையில் அவங்க பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ பரீட்சையில் வெற்றி பெறுவது உறுதி. நல்ல வேலை கிடைக்கும், திருமணமாகும், மென்மேலும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும். அப்போ பிள்ளைங்களை பற்றிய கேள்வியா, என்ன படிக்கலாம், என்ன படிக்க வைக்கலாம், படிக்கவே மாட்டேங்கிறான், பிள்ளைகளை பற்றிய கேள்வியா, எடுங்க ஜாதகத்தை பார்த்துருவோம். நல்லதே நடக்கும் கும்பராசி நேயர்களே.